டேய் ரமேஷ், என்னடா வீடு பூட்டி இருக்கு? டேய், கொலை நடந்த வீடு, போலீஸ்லாம் வந்திருக்கோம். விசாரணை ஏதாவது பண்ணியிருப்பாங்க, அதான் லாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ என்னடா பண்ணுறது? ஒன்றும் பிரச்சனை இல்லை, வண்டியை அப்படியே முன்னாடி விடு. அது இருக்குது பேர், அந்த வீட்டு வழியாக இது உள்ளே போகிறதுக்கு வழி இருக்கும். நீ முன்னாடி வண்டி விடு. சீரம்பா. டேய், தெருவே ரொம்ப அமைதியாக இருக்குது. இதான் நல்ல சந்தர்ப்பம். மேடம் சொன்ன மாதிரி எவிடன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இடத்த டக்குன்னு காலி பண்ணிட்டு போயின்னு இருப்போம். உங்ககிட்ட டூப்ளிகேட் சாவி எத்தனை சொன்னேன்? வீட்டை திறந்து பார்ப்போம். திறக்கலையா வச்சிருவோம். வச்சு எடுத்து போயின்னு இருப்போம். அவ்வளோ படம். என்னடா அங்கதான் கட்சிதா? எதுவும் கிடைக்கலடா. மேல பெட்ரூம்ல போய் தேடி பாரு. சரி, நான் மேல போய் தேடுறேன், நீ அந்த டேபிள்ல தேடு. போ, சீக்கிரம் போய் தேடி பாரு. போ. ஹார்ட் டிஸ்க்கு இதை தான் தேடி இருந்தோம். ரமேஷ், ரமேஷ், டேய் ரமேஷ், ரமேஷ் மேல போய் தேடுனதுல சிடி கிடைச்சதுடா. அப்படியே லேப்டாப்பும் கிடைச்சதுடா. இதுல இது ஹார்ட் டிஸ்க் அது. ஹார்ட் டிஸ்கா? எவிடன்ஸ்லாம் எல்லாமே இதுல தான்டா இருக்கும். அப்படியா? ஆமா, இதுலயே இருக்கும். மேடம் கிட்ட காமிச்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமாடா. இது போதும்டா நம்மளுக்கு. சரி, பாப்பலாம் வா. இப்போ எப்படி இருக்கீங்க? யா ஃபைன் டாக்டர். இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதான் ஐசியூ வார்டுல இருந்து நார்மல் வார்டுக்கு மாத்தியாச்சுல்ல. ஒரு வாரம் பெட் ரெஸ்ட் எடுத்தா போதும். அதுக்கப்புறம் நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போங்க. சரிங்க, பாத்துக்கோங்க. சரிங்க டாக்டர். உன்னை இந்த நிலைமையில பார்க்க முடியல ஜெனி. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள சும்மாவே விடக்கூடாது. சட்டப்படி தண்டிக்கணும். கவலைப்படாதீங்க நட்ராஜ். நான் குணமாகி வந்த உடனே நான் பண்ண போற முதல் வேலை அவங்கள மாட்டி விடுறதுதான். கூடிய சீக்கிரமே இதுக்கு சம்பந்தப்பட்டவங்க பிரேக்கிங் நியூஸ்ல வருவாங்க, நீங்க பாப்பீங்க. இப்போ உங்க ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு? பெட்டரா இருக்கு சார். நான் கேஸ் விஷயமா இவங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. ஓகே. ஜெனி, உனக்கு மாத்திரை கொடுக்க சொன்னாங்க. அது இந்த டேப்லெட் தான். நீ சார்கிட்ட பேசிட்டு நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். ஜெனி, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
எனக்கு அந்த கடத்தல் குரூப் மேல தான் சார் டவுட்டா இருக்கு. ஸோ உங்கள் பாதுகாப்புக்காக இங்கே யாருமே இல்லை? யாருமே இல்லை. ஜெனி, நீங்கள் தனியாளாக மோதுறது இந்த நாட்டோட முக்கிய புள்ளிக்கிட்ட. அவங்கெல்லாம் பண பலமும் பதவி பலமும் இருக்கிறவங்க, அதிக செல்வாக்கோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க. உங்களால் அவங்கள பகைச்சிக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களால உங்கள் உயிருக்கே ஆபத்து இருக்கு. என்னால் எல்லா நேரமும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாதே. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, உடனே ஒரு விசா எடுத்துட்டு அமெரிக்காவில் இருக்கிற உங்கள் ஹஸ்பண்ட் கூட போய் செட்டில் ஆகிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அதை விட்டுட்டு இந்த நாட்டில் நடக்கிற தப்பெல்லாம் தட்டி கேட்கணும்னு நினச்சிங்கன்னா, ஒன்று பணத்தால் அடிப்பாங்க, இல்லை பதவி பலத்தை வச்சு ஆளை வச்சு அடிப்பாங்க. நீங்கள் ஒரு பொண்ணாச்சேன்னு தான் நான் இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்கங்க. நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியலையே இன்ஸ்பெக்டர். இங்க பாருங்க ஜெனி, நான் ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர். எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அதை தாண்டி என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு தான் இன்ஸ்பெக்டர் லிமிட் இருக்கு, ஆனா எனக்கு இல்லை. உங்க கையில டிபார்ட்மெண்ட் இருந்தும் உங்களால எதுவும் பண்ண முடியாது. ஆனா என் கையில சோஷியல் மீடியா இருக்கு. அதை வச்சு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் சொல்றத சொல்லிட்டேன். அடுத்தது உங்க இஷ்டம். இதை தாண்டி இந்த விஷயத்துல நீங்க பிடிவாதமா இருந்தா செத்து பொழைச்ச நீங்க நிரந்தரமா சாக வேண்டியதுதான். யோசிச்சு நல்லா ஒரு முடிவெடுங்க. இன்ஸ்பெக்டர், ஒரு நிமிஷம். என்ன? நீங்க இவ்வளவு தூரம் சொன்னீங்க, அவங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. தெரிஞ்சா மட்டும் உங்களால அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது, தொடக்கூட முடியாது. நீலாவதி. நீலாவதி. என்ன ஜெனி, என்ன சொல்லிட்டு போறாரு இன்ஸ்பெக்டர்? ஊரை விட்டு ஓடிடுன்னு மிரட்டிட்டு போறாரு. நினைச்சேன் ஜெனி, இந்த மாதிரி அந்த ஆள் ஏதாவது பேசுவாருன்னு தெரிஞ்சுதான் உனக்கு டேப்லெட் கொடுக்கணும், தண்ணி கொண்டு வரணும்னு சொல்லி அந்த போனை ரெக்கார்டில் போட்டு போனேன். இருங்க காட்டுறேன். ரெக்கார்ட் ஆயிருக்காடா? நல்லா தெரியறாப்லையே. இதோ பாருங்க. சூப்பர் பஞ்சு. ஏய் செம்மடா, சான்ஸே இல்ல. ஜெனி, உன்னைய மிரட்டுறாரு. உடனே அதை மனித உரிமை கமிஷனுக்கு போடுவோம். இவரை அவங்க பார்த்துப்பாங்க. இல்ல பஞ்சு, இவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதால எதுவும் மாற போறதில்ல. நாம தண்டிக்க வேண்டியவங்களே வேற. இதுவரைக்கும் அவங்க யாருன்னு தெரியாம இருந்துச்சு, அதுதான் அவங்களோட பலம். ஆனா இப்ப தெரிஞ்சிருச்சு. யார் ஜெனி அந்த ராட்சசன்? நீலாவதி. என்ன ஜெனி சொல்ற? இதெல்லாம் பண்றது ஒரு பொம்பளையா? ஆமா பஞ்சு, நாம நினைக்கிற மாதிரி அவங்க சாதாரணமானவங்க கிடையாது. பணத்துக்காக கொலை கூட பண்ண தயங்காதவங்க. அதனால இந்த விஷயத்துல நாம நிறுத்தி நிதானமா தான் முடிவெடுக்கணும். ஆனா எந்த காரணத்து கொண்டும் அந்த நீலாவதியை தப்பிக்க விடக்கூடாது. சரி ஜெனி. வேதா, உனக்காக கோயில் அர்ச்சனை பண்ணி பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். இனிமே பயமே இல்லை, ஒன்றாவது. ஒன்றும் இல்லை அதாச்சி, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்க சரியாயிட்டீங்க. அதாச்சி பயப்படாதுமா, உனக்கு ஒன்றும் ஆகாது. தெய்வம் என்னை கைவிடல. இனிமே உனக்கு ஒன்றும் ஆகாது. நல்லா இருப்பேன், தைரியமா இரு. அனி, உங்களுக்கு ஒன்றும் இல்லை. நீங்க நல்லா ஆயிட்டீங்க. இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.
அப்போ இப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க உங்களுக்கு சீரியஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு சரியாச்சுட்டாங்க. உங்களுக்கு சரியாயிடும் ஏதாச்சு, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது தெரியும் எனக்கு. நீங்க யாருக்குமே கெடுதல் நடிச்சது கிடையாது. உங்க நல்ல மனுஷங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகாது தெரியும் எனக்கு ஒன்றும் இல்லைங்க. என்ன நினைச்சு நீங்க யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. நான் நல்லா ஆயிட்டேன். நான் நல்லா ஆயிட்டேன் மாமா, வருத்தப்படாதீங்க. சரிம்மா. வேதா, வாங்க டாக்டர். இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்ல டாக்டர். டாக்டர் நல்லா தானே இருந்தா, இந்த அளவுக்கு மூச்சு திணறல் திடீர்னு எப்படி வந்துச்சு? ரிப்போர்ட் படி மயக்கம் தரக்கூடிய குளோரோஃபார்ம் மருந்து அவங்க உடம்புல அதிக அளவு கலந்துருக்கு. குளோரோஃபார்ம்? அதனாலதான் நீங்க மயக்கமாயிருக்கீங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லான மருந்தை நீங்க எதுக்காக யூஸ் பண்ணீங்க? அப்படி எந்த மருந்தும் நான் யூஸ் பண்ணல டாக்டர். டாக்டர் என்ன டாக்டர் அது? அது என்னது? அவங்க என்னமோ சொல்றாங்க, நீங்க என்னமோ சொல்றீங்க. இங்க பாருங்க, ரிப்போர்ட்ல அப்படிதாங்க இருக்கு. மருந்து அதிகமானதுனாலதான் அவங்களுக்கு மூச்சு திணறலே ஏற்பட்டிருக்கு. நான் மயக்க நிலையில இருந்ததுனால எனக்கு எதுவும் சரியா தெரியல டாக்டர். ஆனா நீங்க சொல்ற மாதிரி நான் எந்த மருந்தும் எடுத்துக்கல. நீங்களா எடுத்துக்கலமா? ஆனா உங்களுக்கு பிடிக்காதவங்க யாராவது உங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல. இந்த மருந்தோட அளவு கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் இவங்களோட உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். இனிமே இவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. இவங்கள ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். பாத்துக்கிறோம் டாக்டர். நீங்க தான் காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். எனக்கு நன்றி சொல்லாதீங்க, உங்க பையனுக்கு நன்றி சொல்லுங்க. அவர் தான் கரெக்டான டைமுக்கு கூட்டிட்டு வந்தாரு. சரிம்மா. பாத்துக்கோங்க. என்னடா என்னெல்லாமோ சொல்றாங்க டாக்டர்? குளோரோஃபார்ம் உடம்புல எப்படா வந்து சேரும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. டேய், சாதாரணமா பெரிய ஆபரேஷன் நடக்கிறதுக்கு முன்னால வலி தெரியாம இருக்கிறதுக்காக தானே குளோரோஃபார்ம் கொடுப்பாங்க. அது உடம்புல எப்படி? டேய், நாங்க தான் ஊர்ல இல்ல, இங்க என்னடா நடந்துச்சு? தெரியல பாத்துப்பா. அது என்ன மருந்து கூட தெரியல எனக்கு. அது எப்படி இவங்க? அப்போ இது யார் பண்ணிருப்பா? ஏதாச்சும் பிடிக்காதவங்க யாரும் இந்த வேலையை பண்ணிருக்கிறாங்க. இது முதல் தடவை கிடையாது, 3ஆவது தடவை நடக்குது. ஆமாண்ணே. இதுக்கு மேல பொறுமையா இருக்க மாட்டேன். அது யாரா இருந்தாலும் சரி, கண்டுபிடிச்சு உண்டில நாகிறேன் பாரு. நம்ம குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிறது அனிதா மட்டும்தான். கண்டிப்பா இது அவ வேலையா தான் இருக்கும். அவளை நான் பாத்துக்கிறேன். ஏற்கனவே நிம்மதி இல்லாம ஒவ்வொரு பிரச்சனையிலும் செத்து செத்து பழைச்சிட்டு இருக்கேன். இதுல தேவையில்லாம எதுக்கு இந்த பிரச்சனை இப்போ? ஏன் திடீர்னு எங்களுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை? சத்தம் போட்டா குத்திடுவேன். சத்தம் போட்டா சங்க அறுத்து விட்டுருவேன். சத்தம் போடாத சொல்றல. சொல்றேன்ல. இந்த பார், ஜெனி விஷயத்துல நீ தான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது. நீயா கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடு. இல்ல டேய் அடிச்சு ஓட.
வெறும் மிரட்டல் தான். இதையும் மீறி நீ கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கல, நான் கொல்றதுக்கு கூட தயங்க மாட்டேன். இங்க பார், இந்த கத்தியால உன் குடலை உருவி உன்னை கொலை பண்றதுக்கு 1 நிமிஷம் ஆகாது. உனக்கு உயிர் பிச்சை தரேன். உடனடியா ஜெனி விஷயத்துல நீ கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கு. இல்லைன்னு வச்சுக்க, இப்போ உன் வீட்டில் இருக்க பொருள் மட்டும்தான் உடஞ்சிருக்கு. அடுத்த முறை வந்தோம் உன்னை சதைச்சிருவோம். புரிஞ்சுதா? டேய், வெளில யாருக்கான்னு பாரு. போற வரைக்கும் சைலண்டா இருக்கணும். ஏய், யாரும் இல்லை, வாப்பலாம். பூசிக்கிறோம். எடுத்து பேசுங்க, ஒரு தடவை எடுத்து பேசுங்க ப்ளீஸ். This number is currently switched off. Please try again later. அத்தா, அத்தா, என்னப்பா? உங்ககிட்ட அவசரமா ஒரு விஷயம் சொல்லணும். அப்படி என்னப்பா தலை போற விஷயம்? தலை போற விஷயம் இல்லத்தா, நம்ம எதிரி ராமநாதன் வீட்டுல தலை விழுக போற விஷயம். என்னப்பா சொல்றீங்க? ஆமா, வேதா வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல யாரோ ஒருத்த மயக்க மருந்து கொடுத்து கொலை பண்ண பார்த்திருக்காங்க. அந்த வேதா இப்ப ஆஸ்பத்திரியில உயிர்க்காக போராடிக்கிட்டு இருக்காத்தா. உழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாத்தா. அந்த வீட்ல இருந்து நான் வந்ததுக்கு அப்புறம் கேக்குற முதல் நல்ல விஷயம் இதுதான்ப்பா. அந்த வேதா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுல எனக்கு சந்தோஷமான விஷயம் இல்லப்பா. அந்த வேதா செத்து போயிட்டா. அந்த வேதாவை சுடுகாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. அவளை எரிச்சு அவ சாம்பல கரைச்சிட்டாங்கிறது என் காதுல கேட்கணும். நாம சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இவதான் அண்ணி ஏதோ பண்ணிருக்கா. அதுதான்ப்பா எனக்கு சந்தோஷமான விஷயம். உன்னால சந்தோஷப்பட முடியாது அனிதா. இவ்வளவு நேரம் நம்ம பேசுனதெல்லாம் கேட்டுட்டானோ? எங்க அண்ணி கண்ணு முழிச்சிட்டாங்க. மாப்பிள்ள, நீங்க எப்போ வந்தீங்க? வரக்கூடாத நேரத்தில் வந்துட்டேன். கேட்க கூடாததெல்லாம் கேட்டுட்டேன். கெட்ட புத்தி பிடிச்சவளே, தனியா இருந்தாதான் திருந்துவேன்னு சொல்லி உன்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்புவேன். ஆனா உன்னை பார்த்தா திருந்துற மாதிரி தெரியல. அடுத்தவங்க கஷ்டத்துல சந்தோஷப்படணும்னு நினைக்கிறியே, நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி. ராட்சசி. அன்னைக்கு இப்படி ஆன உடனே எனக்கு உன் மேல தாண்டி சந்தேகம் வந்தது. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு எதிரி நீதான். அன்னைக்கு வீட்டுல நடந்த சம்பவத்துக்கும் உனக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. சொல்றீ, அண்ணி என்ன பண்ண? யார் வீட்டுக்கு வந்து யார் மிரட்டுறீங்க? எனக்கும் அந்த சம்பவத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. உனக்கெல்லாம் என்னடி மரியாதை? என்ன விட்டா ரொம்ப ஓவரா பேசுறீங்க?
சவுண்டா பேசினா பயந்துருவோமா? இதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க. கிளம்புங்க, போங்க. உனக்கெல்லாம் ஒழுங்கா சொன்னா புரியாதுரி. மாப்பிள்ள விடியா வீட்டுக்கு வந்து யாரை கை வைக்கிறேன்? அவளை அடிக்கிறது நீ வெட்டி கோலி போட்டு ரொம்ப ஓவரா போற. விடியா ஏய் வேண்டாம். விடுனேல போடா விடு. அப்பா ஏய் வேண்டாம். போடா. அப்பா என் அண்ணி உயிருக்கு மட்டும் ஏதாவது ஒரு ஆபத்து வந்தது, உங்க ரெண்டு பேரையும் வீட்டோட வச்சு கொளுத்திடுவேன். அப்பா 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 நம்ம வீட்டுக்கு வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்காம உங்க மேல கை வச்சிட்டாருல, இத நான் சும்மா விட மாட்டேன்ப்பா. உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஃபோன் பண்ணுங்கப்பா. ஆமா ஆமா இன்ஸ்பெக்டர் எனக்கு தெரிஞ்சவரே. இன்ஸ்பெக்டர் சார். இன்ஸ்பெக்டர், எந்த ஆதாரம் இல்லாம எங்களை வீடு புகுந்து அடிச்சிருக்கேன். இவன் மேல என்னென்ன கேஸ் இருக்கோ, என்னென்ன செக்ஷன் இருக்கோ, வெளியில வர முடியாத அளவுக்கு அவன் மேல கேஸ் போடுங்க.